ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்துறல் சேனல். நீங்கள் இன்னும் தேன்துறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வாது மலையில் இருக்கிற பீமன் ஃபால்ஸ், போட்டிங், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பார்க்கு, இந்த இடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஊர்லேருந்து பெரியண்ணா, பெரியண்ணி, சின்னண்ணா, சின்னண்ணி பசங்க எல்லாம் வரவே ஒரு பெரிய ஆட்டோ பேசியாச்சு. ஆட்டோவில் இப்போ நாங்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். அங்கே போகிற வரைக்குமே ஆட்டோவிலேருந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திவா குட்டி பாருங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் காவலூரில் இருக்கிற டெலஸ்கோப் பாயிண்ட்டு. இது ஆசியாவிலே மிகப்பெரிய டெலஸ்கோப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிலாவையும் நட்சத்திரத்தையும் கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, உங்களால் பார்க்க முடியும். மலை ஏற ஆரம்பிச்சதுலேருந்தே குரங்குங்க ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜவ்வாது மலை பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் 262 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட சராசரி உயரம் பார்த்திங்கன்னா 1060 மீட்டர்லேருந்து 1160 மீட்டர் வரை இருக்குங்க. இந்த மலைத்தொடரில் பார்த்திங்கன்னா பீமன் ஃபால்ஸும் அப்புறம் காவலூர் வானவியல் ஆய்வகமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக இருக்குது. ஜவ்வாது மலையிலிருந்து செய்யாறு, நாகநதி, கமண்டல நதி போன்ற ஆறுகள் உற்பத்தி ஆகுது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா போலூர் வட்டம் தென் மாதிமங்கலம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் பர்வத மலை இருக்குது. அதாவது சிவன் கோவில் இருக்குது. அது இந்த மலைக்கு ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த மலையில் மலைவாழ் மக்களில் மலையாளி அப்படின்ற பழங்குடி இனத்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கிய தொழில் பார்த்திங்கன்னா வேளாண்மை. இங்கே பழ வகை, சாமை, வரகு, தேன், காய்கறி, தெனை இந்த மாதிரி நிறைய வேளாண்மை பொருட்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னாக்கா வேலூர் வழியும் வரலாம். வேலூர் வாணியம்பாடி, வாணியம்பாடியிலேருந்து ஜமுனா மருத்தூர் அப்படின்ற பஸ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலங்காயம் வந்துடணும். ஆலங்காயத்துலேருந்து மலைக்கு போகிற பஸ்ஸாக தான் ஜமுனா மருத்தூர் பஸ்ஸு கிடைக்கும். நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜவ்வாது மலைக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போலூர்லேருந்து கூட ஜமுனா மருத்தூர் பஸ்ஸு ஏறலாம். இப்போ எல்லாருமே வந்தாச்சு. பீமன் ஃபால்ஸ்குள்ளே நாங்கள் இப்போ என்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம். வண்டியெல்லாம் நிறுத்திட்டு டோக்கன் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நிறைய மழை இருக்கிறதுனால தண்ணி நிறைய கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மேம்பாலம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கனாலுமே அங்கே வர தண்ணி தான் உங்களுக்கு ஃபால்ஸில் ஊற்றும். இந்த பாருங்கள் நிறைய தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. சத்தமே நிறைய கேட்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரணும். பைக்லேயோ இல்லை ஆட்டோவில் வந்தீங்கன்னா அது வரைக்குமே நீங்கள் வந்துடலாம். என்டர் ஆனதுமே உங்களுக்கு இந்த பிளேஸ் தான் இருக்கும். இது வழியாக தான் தண்ணி வரும். இந்த தண்ணி தான் உங்களுக்கு ஃபால்ஸில் அங்கே கொட்டும். இப்போ நான் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த ஃபால்ஸோட ஒரிஜினல் சவுண்டு இப்போ வருது பாருங்கள். அந்த ஓவர் பிரிட்ஜை நீங்கள் கடந்து போனீங்கன்னாக்கா அடுத்து இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிறதா தான் இருக்கும். சுற்றி எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குட்டி பசங்களாம் மரத்தில் ஏறிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மரத்தில் இருக்கிறவங்க பேர் லைனாக சொல்கிறேன். கௌதம், தேவிகா, அகிலேஷ், பரீட்சித் தேவ், கோபிநாத், சஞ்சய். இன்னும் தக்ஷிதா, திவாவும், பிந்து ஸ்ரீயும் ஏற முடியல. அதுக்குள்ளே இடம் ஃபுல்லாகிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க பெரியவங்க இருந்து எல்லாமே குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஆலமரம் விழுது வருது. இதில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே தாவி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பிளாக் டிஷர்ட் போட்டுருக்கிறவங்க எங்கள் பெரிய அண்ணா, அவங்க பேர் கிருஷ்ணராஜ். இப்போ அகிலேஷ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெரிய அண்ணி அனுஷியா. இவங்க எங்கள் சின்ன அண்ணன் பேர் கிருஷ்ணன். பரீட்சித் ரொம்பவே பயந்தான். அவன் ஆடவே இல்லை. தக்ஷிதா ஊஞ்சல் ஆடும்போதே என்ன ஒரு ஆள் பிடிச்சிக்கணும்னு சொல்லி கண்டிஷனோட தான் ஆடினாங்க. அவங்க கடைசி வரைக்கும் ஊஞ்சலே ஆடல. அடுத்து தேவிகா ஆடுறாங்க. தேவி ஓரளவுக்கு தைரியமாகவே பரவாயில்ல ஆடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இவங்க தான் பிந்து ஸ்ரீ. அவ்வளோதான். இப்போ ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஆனால் எங்களுக்கு ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. தண்ணியோட நீரோட்டம் அதிகமாக இருக்குதுன்றதுனால
நீங்கள் மட்டும் பார்த்துட்டு வர்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அலௌடு இருக்குது, குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. அது இதில் பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறவங்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இந்த அருவியில் குளிக்க முடியலனா கூட இதோட அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக மைண்டில் வந்து ஃப்ரீயாக இருந்தது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. குளிக்க முடியும். இந்த பாருங்கள், இந்த மலையோட அழகு, இந்த அருவி கொட்டுறதையும் அப்படியே அந்த பாறை மேலேயே உக்காந்துட்டோம். நாங்கள் ஒரு அரை மணி நேரம் அதிலே உக்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதோட சாரல் எல்லாமே மேலே அடிச்சிட்டு இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் அருவியில் எவ்வளோ தண்ணி கொட்டுதுன்னுட்டு. அதனாலவே இதில் வந்து எங்களை குளிக்கவே விடலை, எங்களேன்னு இல்லை யாரையுமே குளிக்க விடலை, அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பஞ்ச பாண்டவங்களில் ஒருவரான பீமன் வந்து இங்கே தான் முட்டி போட்டு தண்ணி குடித்தாராம். அதனால இதுக்கு பேர் வந்து பீமன் அருவி அப்படின்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அமிர்தி அருவி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது தேன் அருவி. அங்கேயும் இதே மாதிரி தான் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே போகலை, அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஃபால்ஸில் வந்து தேவையான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குட்டீஸ்லேருந்து எல்லாமே கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோம் தானே கேட்குறீங்க? அடுத்து போட்டிங் போக போகிறோம். வரீங்களா? போகலாமா? இதுதான் கோமிட்டி ஏரி போட்டிங் பிளேஸ். இங்கே வந்து போட்டிங் பண்ணுறாங்க. மோட்டார் போட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க, பெடல் போட்டுக்கு 75 ரூபாய் வாங்குறாங்க. ரெண்டு அண்ணன்களையும் அண்ணியையும் பெடல் போட்டில் அமுச்சிட்டு குட்டீஸ் எல்லாருமே கூப்பிட்டுட்டு நான் மட்டும் மோட்டர் போட்டில் கிளம்பியாச்சு. மோட்டர் போட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு கூப்பிட்டு வராங்க. ஒரு 2 ஐலாண்டு மாதிரி இருக்குது, அந்த ஐலாண்டு சுற்றி 2 ரவுண்டு கூப்பிட்டு வராங்க. பெடல் போட்டில் பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு கொடுக்குறாங்க. குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் வாத்தெல்லாம் கூட விட்டுருந்தாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லா குட்டீஸுமே ஒரே போட்டில் ஏறிட்டு இருந்தாங்க. இவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு, எதுவுமே என்னால் சுற்றி பார்க்க முடியல. ஒரு வழியாக பசங்க எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க. போட்டிங்கும் எல்லாருமே முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங் போனோம் இல்லையா, அதோட ரைட் சைட்லேயே உங்களுக்கு ஒரு பார்க் இருக்குது. என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு மங்கி சிலை இருக்குது. அப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், சீசா, ஸ்லைடிங்கு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. கேம்ஸ் தான் நல்லா இருந்துச்சு, ஆனால் பார்க் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே எல்லா கேமுமே என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்க எல்லாருமே சின்னவங்களாக மாறி ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க எல்லாருமே எல்லா கேம்லேயுமே ஏறி ஆடினாங்க. சீசாலேருந்து ஊஞ்சல் எல்லாத்துலேயுமே குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களா ஸ்லைடில் வர போகிறாங்க. ஃபஸ்ட்டு தக்ஷிதா, அடுத்து தேவிகா, அப்புறம் கௌதம் வராங்க, அதுக்கடுத்து பிந்துஸ்ரீ, அதுக்கடுத்து அகிலேஷ் வராங்க, அடுத்து சஞ்சய். இதே மாதிரி திரும்ப வந்துட்டே இருந்தாங்க. பரீட்சித்தும் கோபிநாத்தும் குட்டி பசங்கன்றதுனால இந்த சின்ன ஸ்லைடில் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல இன்னொரு குட்டி பையனும் வருவாங்க பாருங்க, அதை பாருங்க எவ்வளோ குட்டி. இந்த பார்க்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. எதுவுமே ஃபீஸ் கிடையாது, என்ட்ரன்ஸ் ஃபீஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேன் துறல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.